என்னடா பார்சல் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. அட ஆமாங்க, என்னதான் நம்ம திங்ஸ் எல்லாம் செல்ஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் என்னோட டைலரிங் திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி கட்டப்பை அட்டை பாக்ஸ் இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஆரி ஒர்க் எல்லாம் போடுறதுனால நம்ம பீடெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் தாங்க போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஒரு பாக்ஸ் திறக்கும் போது தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இருக்கிற நூலெல்லாம் அந்த பாக்ஸில் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு அர்ஜென்ட் டைமில் எந்த திங்ஸ் எதில் இருக்குன்னே தெரியாமல் போயிடும். சரி, அதுக்காகவே இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இது ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ப்ராடக்ட்டும் கூட. எல்லா திங்ஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 கலர்ல வந்து 6 ட்ரேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட லென்த்துமே திங்ஸ் அதிகமா ஸ்டோர் பண்ற மாதிரி தான் இருக்கு. நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 பீஸை கீழே வந்து நமக்கு நல்ல ஸ்டாண்டர்டா நிக்கிறதுக்காக வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரேயை நம்ம உள்ள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே மெத்தட்ல 1 by 1 நான் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மேல க்ளோஸ் பண்ற மாதிரி மூடி கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் 1 by 1 அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ட்ரேல இதோட ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கறனால நம்மளால நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் யூஸ் பண்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாங் வீடியோல அப்லோட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஃபைனலா எல்லா திங்ஸையுமே ஃபுல்லா அடுக்கி வச்சாச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் வந்து இன்னுமே ஃப்ரீயா இருக்கு. டைலரிங் திங்ஸ் மட்டும் இல்லங்க, இது மல்டி பர்பஸா நமக்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு இந்த ஒரு ப்ராடக்ட்னால. இது நான் Flipkartல தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் இல்ல தேவைப்படுதுன்னா மட்டும் மேல டேக் பண்றேன், செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.